Hey everyone, welcome back to AT Couple Vlog. இந்த வீடியோவில் லாஸ்ட் வீடியோவோட vlogோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறீங்க. சென்னை டு கேரளா. நீங்கள் யாராவது அந்த vlog பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பாருங்கள். ஸோ அப்போ தான் அதோட கண்டினியூஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் யாராவது புதுசாக இருக்கீங்க நம்மளோட சேனலுக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் விலாகில் நாங்கள் வந்து லஞ்ச் முடித்த அந்த இதோட ஃபினிஷ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வந்து ஃப்ளவர் பார்க் அண்ட் அட்வென்ச்சர் பார்க்குக்காக வந்திருந்தோம். அங்கே வந்து எவ்வளோ ஃபீஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 100 rupees 5 இயர்ஸ்க்கு வரைக்கும் ஃப்ரீ தான். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சர் பார்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளவர் பார்க் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு டிக்கெட் எடுத்தோம். கிளைமேட் ரொம்ப கூல் அண்ட் சில்லாக இருந்தது. அதே மாதிரி நம்ம நிற்கிற இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் வரைக்கும் யார் வரான்னு கூட தெரியாது. அந்தளவுக்கு ஒரு க்ளவுடி ஒரு ஸ்னோவாக இருந்துச்சு. அண்ட் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அட்வென்ச்சர் பார்க்குக்கு ஒரு 1 hour 1.5 kilometers வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நேச்சுரல் வைபாக, நல்ல காமன் பீஸ்ஃபுல்லாக, நல்ல என்ஜாயபிளாக இருக்கும். அட்வென்ச்சர் பார்க்கில் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்த ரைடிங் வந்து சைக்கிளிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் சைக்கிளிங் சொல்லுவாங்க. அது அந்த லைன் இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம சைக்கிளிங் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஷூட் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு, அந்த சைக்கிளோட அட்டாச்சாக இருக்க மாதிரி. சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, லைக் வந்து நம்ம கையை விட்டுட்டு ஓட்டக்கூடாது, ஸ்பீடாக சைக்கிளிங் பண்ணக்கூடாது. அண்டு நான் சொல்கிற மெயின் விஷயம் என்னென்னா பயப்படக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து மேலேருந்து கீழே நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும். அதை பார்த்து சில பேர் பயந்துட்டு அதிலே ஏதாவது பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம கீழே விழ மாட்டோம், அதுக்கு தான் மேலே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அது வந்து ஒயர் மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு வெயிட் தாங்குமா என்னன்னு தெரியாது. ஸோ கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது, அடிபடாது பட் கீழே இறங்கும். ஸோ அதனால வந்து பயப்படாமல் போகலாம், நல்லா தான் இருக்கும். இதே மாதிரி பிளாட்ஃபார்மும் ஆப்போசிட்டில் இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அங்கே ஆப்போசிட்டில் போகிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அங்கேயுமே ஆள் இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளை ரிசீவ் பண்ணி சேம் இங்கேருந்து நம்ம எப்படி கிளம்பணுமோ அதே மாதிரி ரிட்டர்ன் அனுப்புவாங்க. ஸோ பயப்படுற அளவுக்கு இருக்காது, நல்லா தான் இருக்கும். குட்டி பசங்க யாராவது போகிறாங்களா? நீ மட்டும் போகணுன்ற கீழே விழுந்துருவேன். அப்படி இல்லையா? நான் கேட்டேன் குட்டி பையனை கூட்டிட்டு போகலாமான்னு கேட்டேன், இல்லைன்ட்டு. நெக்ஸ்ட் கேம் பார்த்திங்க அப்படின்னா கன் ஷூட்டு. இதோட ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து 50 rupees per head. ஸோ நாங்கள் 3 பேருமே இந்த கன் ஷூட் விளையாண்டோம். அந்த அளவுக்கு இல்லை இது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பைக் அண்ட் கார் ரைடிங் பசங்களுக்காக. அதுலேயே வந்து பேட்ரி இருக்கும். அந்த பேட்ரி அந்த ஸ்விட்சை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அவங்களே ஓனாக ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது 3 wheels இருக்கிறதுனால பயப்படாமல் ஓட்டிகிட்டு போகலாம். பட் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பசங்களை தனியாக விடாமல் கூடவே ஆளுங்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ என் பையன் வந்து இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு. ஸோ அதனால் அவங்க டேடிக்கிட்ட போகணுன்றதுக்காக டைரெக்டாக அந்த சைடே போகிறான். பட் அந்த சைடு தான் வந்து பள்ளம் இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க டேடி வந்து அந்த சைடு பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் கூடவே வந்து பசங்களை வந்து தனியாக விடாமல் பார்த்துக்கணும். சேம் இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கார் ரைடிங்கும் இருக்குது. இதில் வீல் இருக்கும், பட் வந்து ரிமோட்டு வச்சு அங்கே ஆப்ரேட்டர் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பண்ணுக்குவாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பசங்களே ஓட்டுற மாதிரி இருக்காது, ஜஸ்ட்டு வீலை திருப்பிக்கிட்டு இருப்பாங்க. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட் கண்ட்ரோல் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் போட் ரைடிங் சின்ன பசங்களுக்காக. இது வந்து 50 rupees தான். யாருமே இல்லை அந்த அளவுக்கு. ஏன்னா அங்கே வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது. நீங்கள் அந்த ஃப்ளோர் பார்த்திங்கனாவே தெரியும், ஈரமாக இருக்குது, மழை பெஞ்சிட்டு இருந்தது. பட் ஸ்டில் என்னோடய பையனுக்கு வந்து அந்த ரைடிங் போகணும் அப்படின்னு சொன்னான். ஸோ ஓகே, குட்டி பசங்க எப்போயாவது தான் திடீர்னு இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. எல்லா விளையாட்டும் வந்து போனால் சில சமயம் பயப்படுவாங்க. ஸோ அவங்க எப்போ கேட்குறாங்களோ அந்த டைமில் நம்ம வந்ததே அதுக்காக தானே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் லைட்டாக தான் பெஞ்சுது. ஸோ அதனால் அவனுக்கு எல்லாமே கவர் பண்ணிவிட்டு தலையெல்லாம் ஸோ கொஞ்சம் நேரம் அந்த ரைடிங் பண்ணோம். ஒரே மாதிரி பண்ணு. ஒரே மாதிரி பண்ண
சைக்கிள் ஓட்டுவல்ல அந்த மாதிரி பேக்கில். இந்த climate வந்து ஊட்டியில் இருக்குமான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப கூலிங்காக ரொம்ப ஸ்னோ பெஞ்சிக்கிட்டே இருந்தது. பத்தாததுக்கு மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது லைட்டாக. ஸோ எப்படா முடிச்சுட்டு ஓரமாக போவோம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். சில்லடி இப்படி பறிச்சில் கொடைக்குள்ள போடா. நெக்ஸ்ட் வந்து அந்த ரைடு முடிக்கிறதுக்குள்ளே மழை கொஞ்சம் ஜாஸ்தியாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஒரு கொடை பக்கத்து ஷாப்பில் வந்து விற்றாங்க. ஸோ அங்கே வாங்கிக்கிட்டோம். அண்ட் தென் வந்து இப்போ கிளாஸ் பிரிட்ஜுக்கு தான் போயிட்டுருக்கோம். கிளாஸ் பிரிட்ஜ். இந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த திங்ஸுமே எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. ஸோ அதனால் பேக் அங்கேயே வச்சுட்டோம். அதாவது மணி பர்ஸ் மாதிரி இருந்ததுன்னா கையில் வச்சுக்கலாம். ரொம்ப வெயிட்டான பொருள் ஷூஸ் அதெல்லாம் போட்டுக்கக்கூடாது. ஸோ அதனால் அங்கேயே ரிமூவ் பண்ணிவிட்டு போயிட்டோம். நாங்கள் வந்து கொடை வச்சுருந்தோம். லைக் கொடை வந்து கொஞ்சம் இரும்பு கம்பியெல்லாம் இருக்கும் இல்லையா, அது கீழே விடும்போது கிளாஸ் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு திங்கிங்காக அந்த மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்டது வெயிட் இதெல்லாம் தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் வந்து கிளாஸ் பிரிட்ஜ் ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் எதுவும் பயப்படுற அளவுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் போகும்போது க்ளவுடியாக இருந்ததுனால கீழே வந்து அந்த டீப் வந்து தெரியல, எவ்வளோ ஆழன்றது தெரியல ரொம்ப. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளவுடினஸ் வந்து அந்த மறைச்சிக்கிச்சு. ஸோ அதனால் அந்தளவுக்கு பயம் எதுவும் தெரியல. கிளாஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுது வாக் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு அட்வென்ச்சர் பார்க் முடிச்சுட்டு ஃப்ளவர் பார்க் போனோம். அட்வென்ச்சர் பார்க் டைம் பார்த்திங்கன்னா 4 to 5 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. பிகாஸ் கிளைமேட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப டார்க் ஆகிடும். அதனால் அந்த டைம் வரைக்கும் தான் வச்சுருப்பாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பார்க்கில் பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி தான் வந்து நல்ல டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்குமே நம்ம டிக்கெட் வாங்கணும், 100 rupees பர் ஹெட்டுக்கு. அண்டு உள்ளே வந்து நிறையா க்ரீனிஷாக வச்சுருந்தாங்க. ஃப்ளவர்ஸ் அந்தளவுக்கு இல்லை, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கூழாங்கல் வச்சு நல்லா டிஃப்ரெண்ட்டாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. அண்டு உள்ளேயே வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் கூட விற்றாங்க. ஸோ அதோட ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது. ஸோ இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் உள்ளே என்ட்ராகும்போது அந்த அளவுக்கு மழை பெய்யலை. ஸோ அதனால் கொடையை வந்து நாங்கள் கார்லேயே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப மழை பெஞ்சுது. ஸோ அதுவே வந்து எங்களுக்கு ஒரு இதாகிடுச்சு. கொடையை வாங்கி காருக்குள்ளே வச்சுட்டு வந்து நனைஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. கொடை வாங்கி காரில் வச்சது நம்ம தான் இருக்கணும். கொடை வாங்கி காரில் வச்சது நம்ம தான் இருக்கணும். மழை பெய்யுது. எப்படி இல்லை நெக்ஸ்ட்டு என்ட்ரானோன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே இன்னும் கொஞ்சம் என்ட்ராகிறதுக்குள்ளே ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. அண்டு நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸு, தமிழ்நாட்டு பசங்க தான். ஸோ வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அங்கே வந்து லைட்டிங் போடுவாங்க. அந்த வாட்டர் லைட் இருக்கும் இல்லையா, டிசைனாக ஆடும். அந்த பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட்டிங்கோட அந்த வாட்டர் வந்து டான்ஸ் ஆடும். டான்ஸிங் வாட்டர் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் போடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் டிலே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக நல்ல சாங்லாம் போட்டு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்துலாம் வராங்க. பட் அந்த டான்ஸ் ஆடும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு மிங்கிளாகி ஒரு சூப்பர் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொடையே இல்லாமல் மழையிலே நனைஞ்சிக்கிட்டு அந்த வாட்டர் டான்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தாங்க இன்ட்ரெஸ்ட்டாக. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நாங்களுமே கொஞ்சம் நேரம் அந்த ஃப்ரண்ட்டில் லைட்டிங் கிட்டே போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். பட் அந்தளவுக்கு கவர் பண்ண முடியல, ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என் ஹஸ்பண்ட் என் பையனும் சேர்ந்து கூட டான்ஸ் ஆடினாங்க. ஸோ அவங்க குட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்பும் சேர்ந்து வந்து என் பையன் கூட டான்ஸ் ஆடிட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. என் பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணாத.
ஃபைனலி எல்லா என்டர்டைன்மெண்ட்டும் முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணக்கூடிய ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் நாங்கள் தங்கக்கூடிய ரெசார்ட்டு. ஸோ இதோட ஃபுல் வீடியோ வந்து நெக்ஸ்ட் vlog வீடியோவில் போடுறேன். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கும். ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். Until then, signing off, Priyal. Bye.